வணக்கம் உறவுகளே. நான் பிரண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் புளிக்குழம்புக்காக. இந்த பிரண்டை அளவுக்கு பூண்டு தொலைச்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரண்டை பொரிக்கும் போது அந்த இலையும் வந்துடுச்சு. அது இன்னொரு நாள் சட்னி அரைக்கும் போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். பிரண்டையில் எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகிட்டுதுன்னு பாருங்கள். நம்ம வீட்டு தோட்டத்தில் பொரித்தது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காயில் ஒரு ஸ்பூன் பச்சை வெந்தயம் போட்டு நல்ல மையாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்தது, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி சேர்த்துருக்குறேன். இது வணங்கி இருக்கும். சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை நல்லா வணங்கிடுச்சு. அதில் பூண்டுன்னு பிரண்டையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சுருளை வணங்கும், ட்ரையாக வணங்கணும். இதை நல்லா ட்ரையாக வறுத்துட்டு வச்சுருக்கிறேன். இது நல்லா வணங்கிட்டு நல்லா சுருளை வணங்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது வணங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துனா சீக்கிரமாக வணங்கிடும். இது நல்லா வணங்கிட்டு சேர்த்தோம். இது நல்லா வணங்கிடுச்சு. நல்லா சுருளை வணங்கிடணும். அப்போ மக்காமல் இருக்கும். இதுக்கு தேவையான 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது சாம்பார் தூள், வீட்டில் அரைச்சி வச்சது சாம்பார் தூள் கலந்துருக்கிறேன். கலந்துட்டு இதில் கரைச்சி வடித்து வச்சு புளியை சேர்த்துடலாம். புளி கொஞ்சம் நிறையாவே சேர்த்தணும். அப்போ தான் மக்காமல் இருக்கும் அந்த பிரண்டை. இது நல்லா கொதித்து வரட்டும். புளி ஊற்றணுன்னா நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது தேங்காயும் வெந்தயம் அரைச்சி வச்சது இதில் கலந்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி கூட ஊற்றிக்கலாம். இங்கே தேங்காய் பால் வேணாலும் ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆப்ஷன் தான். நீங்கள் சுகர் சேர்த்திக்கலாம். கரும்பு சர்க்கரை கூட போட்டுக்கலாம், வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம், கருப்பட்டி, வெள்ளை சர்க்கரை, எது இனிப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துல. ஆனால் புளிக்குழம்பு நல்லெண்ணெயில் வைக்கணும். வெந்தயம், பச்சை வெந்தயமும் தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது நம்ம பிரண்டை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். எந்த குழம்பு பிரியாணி ஆகட்டும் எதுக்குமே மல்லித்தலை சேர்த்துனோம்னா தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பிரண்டை சேர்த்திருக்கிறதே தெரியாத அளவுக்கு கரைஞ்சி வெந்து வந்திருக்குது. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு பிரண்டை பார்த்திங்கன்னா எலும்பில் எப்படி முடிச்சு இருக்குது அது மாதிரி தான் இருக்கும். இது வாரத்தில் 2 முறையாவது எப்படியாவது இதை சேர்த்திருங்க. பிரண்டையில் எண்ணெய் காய்ச்சி நல்லெண்ணெய் காய வச்சு பிரண்டையை அரைச்சி போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுட்டு போட்டுட்டு இருந்தால் வலி நிவாரணம் தான் அது. பிரண்டை ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்குது. இது சேர்த்துக்கிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. என்னோடய வீடியோ பார்த்த அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். பார்க்காதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.